ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். நம்ம இன்னைக்கு டின்னர் அப்படி இல்லைன்னா பிரேக்ஃபாஸ்ட் இதுக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக இருக்கக்கூடிய கும்பகோணம் கடப்பா தாங்க பண்ண போகிறோம். இதுக்கு 1/4 கப்பு சிறுபருப்பு எடுத்திருக்கேங்க. அது வாஷ் பண்ணி நான் 1 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அது கூட ஒரு பொட்டேட்டோவை கட் பண்ணி போட்டுக்கலாங்க. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் போட்டு இது 3 விசில் வர வர வரைக்கும் அவிச்சு எடுத்துக்கலாங்க. இருக்கட்டும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு பத்த தேங்காவும் 3 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் கசகசா இதையெல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க. இப்போ நான் கடாய் வச்சுருக்கேங்க. 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 இன்ச்சு பட்டை, பே லீஃப் இதெல்லாம் போட்டு பொரிய விட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு வெங்காயமும் 2 பச்சை மிளகா அரிஞ்சு வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சுங்க. இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போட்டு இன்னும் நல்லா சுருள வதக்கிக்கலாங்க. இதுக்கு நடுவுல நம்ப அவிச்சு வச்சிருந்த சிறுபருப்பும், பொட்டேட்டோவும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. அரைச்சு வச்சிருந்த விழுதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இது 2ம் இது சேர்ந்து கொதிச்சு வரணுங்க. உங்களுக்கு கட்டியா வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா எனக்கு நல்லா தண்ணியா இருந்தா தாங்க பிடிக்கும். அதனால இத நான் டைல்யூட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ வாட்டர் வேணுமோ அவ்வளோ ஊத்தி டைல்யூட் பண்ணிக்கிறேன். நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இப்ப இது கூட கொத்தமல்லியும் அப்புறம் அரை பழம் லெமன் ஜூஸ் புழிஞ்சு வச்சிருக்கேங்க. ஏன்னா நம்ம தக்காளி இதில் யூஸ் பண்ணல. புளிப்பு சுவைக்காக லெமன் ஜூஸ் ஊற்றிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சிம்பிள் அண்ட் யம்மியான கும்பகோணம் கடப்பா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாங்க. நான் இன்னைக்கு சுட சுட கம்பு இட்லி ஊற்றி வச்சுருக்கேங்க. இது கூட இந்த கடப்பாவை ஊற்றிக்கலாங்க. அப்புறம் திருநெல்வேலி ஸ்டைலில் நம்ம இட்லி பொடி ஒன்று அரைச்சதை வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கோங்க. அதையும் நான் இது கூட சர்வ் பண்ணிக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்களும் செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இது கூட பிக்கிள் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப நல்லா இருக்குங்க காம்பினேஷனு. கண்டிப்பாக இந்த சிம்பிள் அண்ட் எம்மியான கடப்பாவை டின்னருக்கோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.